Good morning students. Today we are going to learn processing of two jobs through M machines. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நிறைய அல்காரிதம் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஸ்டெப் 1 வந்து ட்ரா டூ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் தட் இஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஒரு கிராஃப் எடுத்துக்கோ, கிராஃபில் ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் நீ ட்ரா பண்ணணும். ஹரிசாண்டல் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ப்ராசஸிங் டைம் ஃபார் J1. J1னா ஜாப் 1 while the job J2 remain idle. ஐடில்னா என்ன? ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கிறத என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைனில் வந்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் லைன் ரெப்ரசன்ட்ஸ் த ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் J2 while ஜாப் J1 remain idle. ஓகே, ஜாப் J1 கரெக்ஷன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னா மார்க் த ப்ராசஸிங் டைம் ஃபார் த ஜாப் J1 அண்ட் J2 ஆன் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அக்கார்டிங் டு த கிவன் ஆர்டர் ஆஃப் மெஷின்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 கன்ஸ்ட்ரக்ட் வேரியஸ் ஜாப்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த origin by pairing the same machines at the end points. Next step 4 draw the line starting from the origin to end point by moving horizontally, vertically and diagonally along a line which makes an angle of 45 degree. With the horizontal segment of this line indicates that the first job is under process while the second job is idle. Similarly, the vertical line segment of this line indicates that the second job is under process while the first job is idle. The diagonal segment of the line shows that both jobs are processed simultaneously. அப்போ diagonal segment எதை மீன் பண்ணுது? both jobs are processed simultaneously. Okay, next step 5 an optimum path is one that minimizes the idle time for both the jobs. Thus we must choose the path on which diagonal movement is maximum. ஓகே, ஸோ இவ்வளோ இதுவும் நீ பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ ப்ராப்ளம் பண்ணுறப்போ உனக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் 6 பாரு. The total elapsed time is obtained by adding the idle time for either job to the processing time for job. அதாவது ஜாப் 1க்கும் ஜாப் 2க்கும் உள்ள ப்ராசஸிங் டைமை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா? த டோட்டல் எலாஸ்ட் டைம் ஈக்குவல் டு ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் J idle time for J1 plus idle time for J1. அதாவது ப்ராசஸிங் டைம் ஃபார் J1 ப்ளஸ் ஐடில் டைம் ஃபார் J1. ஓகேவா? இதை கரெக்ஷன் பண்ணிக்கோ. ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் J1 டைம் ஃபார் ஜாப் J1 இவ்வளோதே அடிச்சிக்கோ. ஓகே, அண்ட் ப்ளஸ் ஐடில் டைம் ஃபார் J1. நெக்ஸ்ட் ஆர் எப்படி எழுதலான்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைமை ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் J2 ப்ளஸ் ஐடில் டைம் ஃபார் J2 ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்மளோட டோட்டல் எலாப்ஸ்டு டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு. ப்ராப்ளத்தில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. யூஸ் கிராஃபிக்கல் மெத்தட் டு ஃபைண்ட் த மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் நீடட் டு ப்ராசஸ் த ஃபாலோயிங் 2 ஜாப்ஸ் அண்ட் 4 மெஷின்ஸ் A, B, C, D given the processing time and the sequence. இப்போ ஜாப் 1 ஜாப் 2 கொடுத்துருவாங்க. சீக்வன்ஸ் டைம் இன் ஹவர்ஸ், சீக்வன்ஸ் டைம் இன் ஹவர்ஸ்ன்ட்டு ஜாப் 1க்கும் ஜாப் 2க்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ABCD, அதே மாதிரி ஜாப் 2க்கு சீக்வன்ஸு DCAB. இப்போ நமக்கு அது ஹவர்ஸில் வந்து உனக்கு வேல்யூஸு ரெண்டுக்கும் ஜாப் 1க்கும் ஜாப் 2க்கும் கொடுத்துருவாங்க. சரியா? நம்ம இதை இனி என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் சொல்யூஷன் தி ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசென்டிங் த கிவன் டேட்டா. The rectangular blocks in the graph are obtained by pairing the same machines. The path from the origin to the end points which uses the maximum diagonal segments we should shown in the figure.
இப்போ நீ வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். கிராஃப் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு கிராஃப் எடுத்து ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் நீ போட்டுறணும். சரியா? ஸோ இப்போ ஹரிசாண்டல் லைன் வந்து உனக்கு ஜாபு J1, இது வந்து ஜாப் J1. அதில் வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கோ. 1 2 3 4 5 6 அப்படி போட்டுகிட்டே இரு. எது வரைக்கும்னா 12 வரைக்கும் போடணும். ஏன்னா நம்மளோட வேல்யூஸ் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால், இவ்வளோ வேல்யூஸையும் ஆட் பண்ணு, இவ்வளோ வேல்யூஸையும் ஆட் பண்ணால் 12 வரும். அதே மாதிரி இவ்வளோ வேல்யூஸையும் ஆட் பண்ணால் 12 வரும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுன்னா, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 12 வரைக்கும் வேல்யூ போடு, ஒய் ஆக்சிஸில் அதே மாதிரி 12 வரைக்கும் வேல்யூ போடு. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து உன்னோட ஜாப் J1, அதாவது ஜாப் 1. ஓகே. ஒய் ஆக்சிஸ் வந்து எது? ஜாப் 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜாப் 1 ஜாப் 2க்கும் வேல்யூஸ் போட்டாச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சீக்வன்ஸை வந்து எழுதணும் கீழே. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து உனக்கு எப்படி இருக்குது? கீழே வந்து கொஸ்டினில் பாரு. கொஸ்டினில் ஜாபு ஃபஸ்ட்டு ஜாபு 1க்கு, ஜாப் 1னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் உனக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஏக்கு வந்து 2 இருக்குது, பிக்கு வந்து 3 இருக்குது, சிக்கு வந்து 5 இருக்குது, டிக்கு வந்து 2 இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு 2வை வச்சு ஒரு மேலே நோக்கி ஒரு டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கும். சரியா? ஸோ இப்போ இது வந்து 2, இதை வந்து டாட்டட் லைன்ஸில் நீ இப்படி வர ஒரு லைன் போட்டுக்கோ. கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜாப் பிக்கு வந்து 3 வேல்யூ. சரியா? அப்போ இந்த 2க்கு கூட ஒரு 3 வரைக்கும் கூட ஆட் பண்ண, அப்போ எது வரைக்கும் வந்துடும்? 5. 2 + 3 5. அப்போ இதுக்கு நேரம் ஒரு டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கோ. அப்புறம் வந்து 3க்கு அடுத்தது என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5 + 5 வந்து 10. 10க்கு நேரம் ஒரு டாட்டட் லைன்ஸ் மேலே வரைக்கும் வரைஞ்சிக்கோ. அப்புறம் வந்து அதுக்கு கூட 2 டிக்கு வந்து வேல்யூ 2. அப்போ திரும்ப ஒரு 12 வரைக்கும் ஒரு டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கோ, ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஜாப் 1க்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சீக்வன்ஸ் ஏக்கு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2க்கு நேரம் மேலே ஜாப் 2வை பாரு. இப்போது ஜாப் 2வில் உனக்கு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் டி இருக்குது. அப்போ டிக்கு வந்து 6. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கிராஃபில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீ ஏஏ பாரு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உனக்கு. இல்லைன்னா ஏக்கு பாரு. ஜாப் 2வில் ஏக்கு எது? 3. சரியா? 3ன்னு வரப்போ இங்கே 6 + 2 எத்தனை இருக்குது? 6 + 2 8. 8 + 3ன்னா எத்தனை? 8லேருந்து மேலே 3 பிளேசஸுக்கு கொடுக்கணும் ஏ. சரியா? ஸோ இப்போ பாரு, இங்கே எத்தனை இருக்குது? 2. ஜாப் சீக்வன்ஸு ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து 2 இருக்குது. ஜாப் 2வில் வந்து டிக்கு வந்து எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டியை ட்ரா பண்ணுறதா இருந்தால் டியை ட்ரா பண்ணிக்கும். ஸோ ஏயை ட்ரா பண்ணுறதா இருந்தால் ஏயை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏக்கு பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு 6 + 2 வந்து எத்தனை? தட் இஸ் 8. அப்போ 8 பிளேசஸ் நீ மேலே போயிட்டு இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் நம்மளோட ஜாப் 2 சீக்வன்ஸில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேல்யூஸுக்கு நீ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ 8லேருந்து 9 10 11 வரைக்கும். ஓகேவா? லைன் பண்ணி அதை வந்து ஷேட் பண்ணி அதுக்குள்ளே ஏன்னு எழுதிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஜாப் J1ல் 5க்கு எடுத்துக்கோ. தட் இஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ 2 இருக்குது. 2 + 3 5. அப்போ இந்த 5 பிளேசஸ் இங்கே வந்துட்டு இதை மார்க் பண்ணிக்கோ. சரியா? 5 பிளேசஸுக்கு 5ல் வச்சுட்டு நம்மளோட ஜாப் 2க்கு சீக்வன்ஸ் பார்க்கணும். சரியா? 2க்கு வந்து பிக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். பிக்கு என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது. ஓகேவா? ஜாப் 2ல் பிக்கு என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 6லேருந்து இந்த 1 வரைக்கும் ஆட் பண்ண, அப்போ எதுனா 6 + 2 வந்து 8. 8 + 3 வந்து 11. 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 11லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாரு, செகண்ட் பாக்ஸ் அதை தாண்டி தான் போடணும். 11லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்.
இது 11th பிளேஸ். ஓகே, 11லேருந்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே பிக்கு வந்து அதை ட்ரா பண்ண முடியலை, மேலே ட்ரா பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிளேஸுக்கு தான் பண்ணணும். அப்போ 11 to 12க்கு மட்டும். சரியா, 12க்கு பண்ணுறப்போ கீழே நம்ம 5லேருந்து தான் பண்ணணும், மேலே 5 வரைக்கும் வரணும். சரியா, எதுலேருந்து 2லேருந்து 5 வரைக்கும் வரணும். வந்து அதுலேருந்து மேலே 1 பிளேசஸுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஏன்னா நம்மளோட பி வேல்யூ வந்து 1 ஜாப் 2க்கு. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சிக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸு கொடுக்கணும். சிக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது, ஜாப் 1க்கு எத்தனை 2 + 3னா 5, 5 + 5னா 10, 10th பிளேஸு எடுக்கணும். இல்லைன்னா இந்த இதில் 10th பிளேஸ். ஓகே, 5லேருந்து 10 வரைக்கும் உள்ள பிளேஸு. ஸோ இப்போது 10 பிளேசஸுக்குன்னா நம்ம அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், 5லேருந்துன்னா சிக்கு என்ன கொடுக்கணும், இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கு வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேருந்து 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா, 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே 2னா ப்ளஸ்ஸு இங்கே மேலே எத்தனை 6க்கு 6 தானே 3, கீழேருந்து 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே வந்து ஆமாம் 6லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சரியா, ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த சிக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா மொத்தம் எத்தனை பிளேஸு, 3 பிளேசஸுக்கு 3 தானே. தட் மீன்ஸு சின்னு சொல்கிற பாக்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ 2. கீழேருந்து 6லேருந்து மேலே 8 வரைக்கும் போடணும். சரியா, 8லேருந்து வரைக்கும் போட்டுட்டு கீழே இந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு சிக்கு வந்து எத்தனை 5 பிளேசஸ். அப்போ 5 to 10 வரைக்கும் இழுத்து ஒரு பாக்ஸ் போடணும். சரியா, இதிலேருந்து 5லேருந்து 10 வரைக்கும் இழுத்து போடணும். ஏன்னா நம்மளோட சி வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பிளேசஸுக்கு இங்கே போடணும். ஜாப் 2க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே மேலே நோக்கி வெர்டிக்கல் வந்து 2க்கு தான் எடுக்கணும். ஹரிசாண்டல் வந்து இங்கே எத்தனை 5 பிளேசஸுக்கு எடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா டிக்கு பார்க்கணும். டிக்கு வந்து நமக்கு வந்து 10லேருந்து இப்போ 2 + 3 + 5 + 2னா தட் இஸ் ஈக்குவல் டு 12 வரைக்கும் வந்துடும். அப்போ 10லேருந்து 12 வரைக்கும் உள்ள லைன் எடுத்துக்கணும். ஸோ இதிலேருந்து உன்னோட வெர்டிக்கல் லைன் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதில் முடிஞ்சிச்சா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உனக்கு டி வந்து 6 பிளேசஸ் நம்ம மேலே போகணும். சரியா, ஸோ 6 வரைக்கும் மேலே போகணும் அப்படின்னா இங்கேருந்து 6 வரைக்கும் மேலே போகணும். ப்ளஸ் இங்கேருந்து எத்தனை பிளேசஸ் வரணும், ஒன்லி டிக்கு வந்து 2 பிளேசஸ். சரியா, போட்டு ஒரு ஹாரிசாண்டல் அதே மாதிரி லைன் போட்டுக்கோ, உள்ளாடே டின்னு போட்டுக்கோ. ஓகேவா, ஸோ இப்போ இவ்வளோ லைன்ஸை நம்ம ஜாப் J1 ஜாப் J2 வேல்யூஸை வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம் கண்டுபிடிக்கணும். சரியா, அதுக்கு ஃபார்முலா ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் J1 ப்ளஸ் ஐடில் டைம் ஃபார் ஜாப் J1. இல்லைன்னா என்ன பண்ணலாம், ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் J2 ப்ளஸ் ஐடில் டைம் ஃபார் ஜாப் J2 ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாப் J1 வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ஈக்குவல் டு ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் J1 ப்ளஸ் ஐடில் டைம் ஃபார் J1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன் பாரு. ஸோ 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும், ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இதில் முடியுது. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா இதை வந்து இங்கே 12ல் போய் முடிக்கணும். இந்த இடம்தான் லாஸ்ட் எண்டு முடிகிற இடம் வந்து உனக்கு 12. சரியா, 12ன்னா 12,12ன்னு சொல்கிற பாயிண்டில் போய் முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வருது, அதுக்கப்புறம் இங்கே வருது, அதுக்கடுத்து இதுலேருந்து இப்படி கொடுத்து
ஜஸ்ட் இப்படி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, எப்படி வேணுனாலும் கொடுக்கலாம். இதுலேருந்து இப்படி போட்டு இது வந்து இந்த லைன் எப்படி வருதோ அந்த இதுக்கு இப்படி போடணும். ஆனால் இதுக்குள்ளாடி வெட்டக்கூடாது, சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இங்கே மேலே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் எப்படி கொடுத்துக்கலாம்னா இங்கே கொண்டு வந்து இப்படியும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணுனாலும் கொடுத்துக்கோ. பட் உன்னோட ஜாப் வந்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா உன்னோட மெஷின் வந்து மொத்தம் 3 hours ரெஸ்ட்டில் இருக்கும். எங்கன்னா 6லேருந்து தட் இஸ் 6லேருந்து 8 வரைக்கும் உள்ள டைம். ஐ திங்க் 6 இல்லை 5லேருந்து இந்த இடத்துலையே முடிஞ்சு வந்துடுது, சரி? அவனோட லைன் ட்ரா பண்ணுறப்போ இதுலேயே வந்துடுது, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது. ப்ளஸ் 3 hours வந்து உன்னோட மெஷின் வந்து 3 தானே, ஒரு நிமிஷம் 5 to ஆமாம் 3 hours உன்னோட ஜாப் J1 வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து உனக்கு 3 வரும், சரியா? ப்ளஸ் ப்ராசஸிங் டைம் மொத்தம் எத்தனை வரும், 12 points வரைக்கும் வருது. ஸோ ப்ராசஸிங் டைம் வந்து 12. ஸோ நம்மளோட 12 + 3 = நமக்கு 15 hours வந்து நமக்கு வந்து மினிமம் டோட்டல் எலாப்ஸ்ட் டைம் கிடைக்கிது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அதையும் போட்டு பார்த்துக்கோ. ஒரு வாட்டி கூட ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணு, ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணு, அதில் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஜாபு ஏயும் ஜாபு 1க்கும் ஜாபு 2க்கும் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 4 பாக்ஸ் வந்து நீ க்ரியேட் பண்ணிக்கோ. 4 பாக்ஸும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 45 டிகிரிக்கு என்ன பண்ணு, ஒரு வந்து லைன் வந்து ட்ரா பண்ணு. லைன் ட்ரா பண்ணுற நேரம் அது வந்து கரெக்டாக உள்ள அந்த பாக்ஸுக்கு உள்ளே கட் பண்ணாமல் வரையணும். அப்போ வெளியோடி கட் பண்ணி வந்துச்சுன்னா வெளியோடி கட் பண்ணி வரப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து ஏதாச்சும் ஒரு இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சரி? அது எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பார்க்கணும். அவ்வளோ பாயிண்ட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் உனக்கு ஐடில் டைம், சரியா? மற்ற எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வரைகிறப்போ சில கிராஃபு ஸ்ட்ரைட்டாக வரைய முடியும்னா உனக்கு ஐடியல் டைம் 0ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த லைன் ட்ரா பண்ண நேரம் இந்த இதில் பாக்ஸுக்கு மேலோடி நம்ம என்ன பண்ணணும், குறுக்க கொடுக்கக்கூடாது, சைட் லோடி தான் கொடுக்கணும். சைட் லோடி கொடுக்குற நேரம் அது மொத்தம் ஸ்ட்ரைட் லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்கோ அதுதான் உன்னோட ஐடியல் டைம். மற்றபடி டோட்டல் டைம் வந்து உனக்கு எவ்வளோ அந்த கிராஃபில் வருமோ இதில் வந்து 12,12ன்னு சொல்லி பாயிண்டில் போய் முடியும், சரியா? ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 12, சரியா? ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஐடியல் டைம் வந்து 3, டோட்டல் டைம் வந்து 12. அப்போ 12 + 5 வந்து 15. இதுதான் நம்மளோட டோட்டல் எலாப்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறது, சரியா? இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் ட்ரை பண்ணி பாரு, இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.